வணக்கம். Welcome dear students. So today discuss with you the subject is Engineering Chemistry 1 Unit 5.1 Topic Polymers. Polymers அல்லது தமிழில் பலப்பொடிகள் அப்படின்னு சொல்கிறோம். ஸோ அதில் பார்ட்டு ஏ. ஸோ பாலிமர்ஸில் இப்போ நம்ம பார்ட் ஏவில் இந்த பாலிமர்ஸில் ஃபஸ்ட்டு டாபிக் என்ன பார்க்குறோன்னா ரப்பர். So what is a rubber? So rubber is an elastic polymer. Rubber is an elastic polymer or elastomer. So it is a very useful engineering material. It is a very useful engineering material. So it is the strictly elastic solid produced from a milky liquid. Produced from a milky liquid is called latex. Can be classified as natural or synthetic rubber. Natural or synthetic rubber. Okay, rubber. ரப்பர்னா மீட்சித்தன்மையுடைய ஒரு கரிம பலப்படி பொருளாகும். தமிழில் என்ன சொல்கிறோம்? மீட்சித்தன்மையுடைய ஒரு கரிம பலப்படி பொருளாகும். ஸோ மனிதனுடைய அன்றாட வாழ்க்கையில் பயன்படும் மிக முக்கியமான பொருட்களில் ரப்பரும் ஒன்றாகும். ஸோ இதைத்தான் நம்ம ரப்பர் அப்படின்னு சொல்கிறோம். ஸோ நெக்ஸ்ட்டு நேச்சுரல் ரப்பர் அல்லது இயற்கை ரப்பர் அப்படின்னு சொல்கிறோம். ஸோ இந்த இயற்கை ரப்பர் ஐசோப்ரீன் மூலக்கூறுகளின் பலப்படி பொருள் அப்படின்னு நம்ம சொல்கிறோம். ஐசோப்ரீன் மூலக்கூறுகளின் பலப்படி பொருள் இது ரப்பர் மரத்தின் பாலாகிய லேட்டெக்ஸ் ஆகியவற்றிலிருந்து பெறப்படுகிறது. ரப்பர் மரத்தின் பாலாகிய லேட்டெக்ஸ். ஸோ இதிலிருந்து தான் நம்ம இந்த இயற்கை ரப்பர் தயாரிக்கப்படுகிறது. ஓகே. ஸோ நெக்ஸ்ட்டு இந்த ரப்பருடைய ஸ்ட்ரக்சர் ஐசோப்ரீன் யூனிட். ஸோ ஐசோப்ரீன் யூனிட் பாருங்கள் இங்கே தமிழில் கொடுத்துருக்காங்க. ஸோ அதனுடைய மாலிகுலர் ஃபார்முலா பாருங்கள் மேலே. ஸோ 2-மெத்தில் பியூட்டாடையின். 2-மெத்தில் பியூட்டாடையின் அதனுடைய ஐயூபிஎஸ்சி நேம் வந்து பார்த்தீங்கன்னா 2-மெத்தில் பியூட்டாடையின். ஸோ 2-மெத்தில்னா ரெண்டாவது கார்பனில் ஒரு மெத்தில் குரூப் ஆட் ஆகிருக்கு. ஸோ அதுதான் 2-மெத்தில் அப்படின்னு நாங்கள் ஐடென்டிஃபை பண்ணுறோம் நம்ம நேமில். ஸோ அடுத்து பியூட்டா அப்படின்னா 4 கார்பன் இருக்குது. பியூட்டா அப்படின்னா 4 கார்பன் ஒரே செயினில் இருக்குது. ஸோ அதுதான் நம்ம பியூட்டானா 4 சொல்கிறோம். அடுத்து டையின்னா அதில் அல்கீன் குரூப் ஆட் ஆகிருக்கு. அதுலேயும் ரெண்டாவது கார்பனில் அல்கீன் இருக்கிறதுனால மோனோ டை. ரெண்டாவது கார்பனில் அல்கீன் இருக்கிறதுனால டையின். அல்கீனுக்கு டையின் சொல்கிறோம். அப்போ 2-மெத்தில் பியூட்டாடையின் அப்படின்னு நம்ம இந்த ஐசோப்ரீன் யூனிட்டுக்கு நம்ம ஐயூபிஎஸ் நேமு தந்திருக்கோம். ஓகே. ஸோ அதனுடைய ஸ்ட்ரக்சர் பாருங்க கீழே கொடுத்துருக்காங்க. ஸோ அது பார்த்தீங்கன்னா இப்படி தான் இருக்கும். ஸோ கார்பன் டபுள் பாண்டட் கார்பன் சென்டரில் கார்பன் டபுள் பாண்டட் கார்பன். அந்த ரைட் சைடு இருக்கிற கார்பனில் ஒரு மெத்தில் குரூப் ஒரு ஹைட்ரஜன் ரெண்டும் பாண்டட் ஆகிருக்கு. லெஃப்ட் சைடு இருக்கிற கார்பனில் பாருங்கள் 2 மெத்தில் குரூப் வந்து பாண்டட் ஆகிருக்கு. ஸோ இதைத்தான் நம்ம என்ன சொல்கிறோம்? ஐசோப்ரீனுடைய ஸ்ட்ரக்சர் அப்படின்னு நம்ம சொல்கிறோம். ஓகே. ஸோ நெக்ஸ்ட்டு preparation or extraction. So extraction of natural rubber from latex. Extraction of natural rubber from latex. So the latex is the rubber milk containing 35% rubber. The latex is the rubber milk containing 35% of rubber. Next, the latex is diluted with water. Diluted with water and allowed to stand for sometimes. And allowed to stand for sometimes. Next, the clear liquid from the top is treated with formic acid. Treated with formic acid or acetic acid to coagulate and precipitate the rubber. To coagulate and precipitate the rubber. Next, fourth point பாருங்க. The precipitated rubber is collected and passed through rollers. The precipitated rubber is collected and passed through rollers to get a seeds of rubber. Next, last fifth one, the rubber seeds are finally dried in air or smoke. Thus natural rubber is finally obtained from latex. The natural rubber is finally obtained from latex. So these are called extraction of natural rubber from latex. This process is called extraction of natural rubber.
ஃப்ரம் லேட்டெக்ஸ். ஸோ அப்போ லேட்டெக்ஸிலிருந்து ரப்பர் பிரித்தெடுத்தல். ஒன் மோர் ரிவிஷன் பாருங்கள். தமிழில் ரப்பர் மரத்திலிருந்து முதல்ல வெட்டு ஏற்படுத்தும் பொழுது நமக்கு லேட்டெக்ஸ் எனும் ரப்பர் பால் வருகிறது. லேட்டெக்ஸ் எனும் ரப்பர் பால் கிடைக்கிறது. அடுத்து இதில் 35% ரப்பர் உள்ளது. இதை நீரால் கழுவ வேண்டும். இதை அடுத்து நீரால் கழுவ வேண்டும். அடுத்து மூன்றாவது, லேட்டெக்ஸுடன் அஸ்டிக் அமிலம் அல்லது ஃபார்மிக் அமிலம் சேர்த்து திரிய வைத்து வீழ்படிவாக மாற்ற வேண்டும். லேட்டெக்ஸுடன் அஸ்டிக் அமிலம் அல்லது ஃபார்மிக் அமிலம் சேர்த்து அதை திரிய வைத்து வீழ்படிவாக மாற்ற வேண்டும். ஸோ நான்காவது, ரப்பர் வீழ்படிவை ரோலர் வழியாக செலுத்தி ரப்பர் சீட் தயாரிக்க வேண்டும். ரோலர் வழியாக செலுத்தி ரப்பர் சீட் தயாரிக்க வேண்டும். அடுத்து ஐந்தாவது, இதை புகை அல்லது காற்றால் உலர வைக்க வேண்டும். புகை அல்லது காற்றால் உலர வைக்க வேண்டும். ஸோ இவ்வாறாக 5 படிநிலைகளில் இந்த லேட்டெக்ஸிலிருந்து ரப்பர் பிரித்தெடுக்கப்படுகிறது அல்லது லேட்டெக்ஸிலிருந்து ரப்பர் பிரித்தெடுக்கும் செயல்முறை இந்த 5 படிநிலைகளில் உள்ளது. ஓகே. ஸோ நெக்ஸ்ட்டு டிஃபெக்ட்ஸ் ஆஃப் ரப்பர். டிஃபெக்ட்ஸ் ஆஃப் ரப்பர். ஸோ நம்ம ரப்பர்னால் என்னென்னு பார்த்தோம். ஸோ அடுத்து ரப்பரை ரப்பருடைய இயற்கை ரப்பரினுடைய ஐசோப்ரீன் யூனிட் பார்த்தோம், அதனுடைய ஸ்ட்ரக்சர் பார்த்தோம். ஸோ அடுத்து அது லேட்டெக்ஸ்லேருந்து எப்படி பிரித்தெடுக்கப்படுகிறதுன்றதை பார்த்தோம். நெக்ஸ்ட்டு டிஃபெக்ட்ஸ் ஆஃப் நேச்சுரல் ரப்பர். டிஃபெக்ட்ஸ் ஆஃப் நேச்சுரல் ரப்பர். ஸோ டிஃபெக்ட்ஸ் ஆஃப் நேச்சுரல் ரப்பர். So what are the defects, main defects? The natural rubber obtained from latex that cannot be used as such because it has some defects. The first one, it becomes soft and sticky during summer. It becomes soft and sticky during summer. It becomes hard and brittle during winter. It becomes hard and brittle during winter. It dissolves in oils and solvents. It dissolves in oils and solvents. So it is soft and not resistant to abrasion. It is soft and not resistant to abrasion. It easily get oxidized in air. It easily get oxidized in air. So these are always defects or defects of natural rubber. Okay. டிஃபெக்ட்ஸ் ஆஃப் நேச்சுரல் ரப்பர் அல்லது தமிழ் என்ன சொல்கிறோம், இயற்கை ரப்பரின் குறைபாடுகள். இயற்கை ரப்பரின் குறைபாடுகள் அல்லது இயற்கை ரப்பரில் உள்ள குறைபாடுகள். அதாவது தமிழில் பாருங்கள். ஸோ வெயில் காலத்தில் இலையை பிசுபிசுப்பாக இருக்கும். வெயில் காலத்தில் இலையை பிசுபிசுப்பாக இருக்கும். அடுத்து ரெண்டாவது, மழைக்காலத்தில் இறுகி உடையும். மழைக்காலத்தில் இறுகி அதாவது கடினமாகி உடையும். ஸோ மூன்றாவது, எண்ணெயில் உப்பிவிடும். எண்ணெயில் உப்பிவிடும். எண்ணெய் பட்டுவிட்டால் உப்பிவிடும். அடுத்து நான்காவது, இழுவை பலம் குறைவு. இழுவை பலம் ரொம்ப குறைவு. ஸோ இதெல்லாம் இயற்கை ரப்பரில் உள்ள குறைபாடுகள். இயற்கை ரப்பரில் உள்ள குறைபாடுகள். ஓகே. ஸோ நெக்ஸ்ட்டு காம்பவுண்டிங் ஆஃப் ரப்பர். காம்பவுண்டிங் ஆஃப் ரப்பர் ஆர் காம்பவுண்டிங் இன்க்ரீடியன்ட்ஸ். காம்பவுண்டிங் இன்க்ரீடியன்ட்ஸ். Certain substances are added to improve the quality of the natural rubber. Certain substances are added to improve the quality of natural rubber. So this is called compounding of rubber. This is called compounding of rubber. That substance are the first, thickness of agents, thicknessing agents, wetting agents, vulcanizing agents, antioxidants and processing aids, fillers and softeners and dispersing agent and color pigment or color materials. So these are always the compounding of rubber. So this is called compounding of rubber. For example, the first one, reinforcing agent. The reinforcing agent, they increase the strength of rubber. So this is called a reinforcing agent. For example, calcium carbonate. Second, coloring matter. Coloring matter, they give the desired color to the rubber. For example, lead chromate, it gives yellow color. So these are called a coloring matter. Third one,
Vulcanization. So this is they increase the hardness of rubber. For example, the sulfur added with the rubber, the process of vulcanization. Next, antioxidants. They prevent the oxidation reactions in rubber. For example, beta naphthol. Next, fillers. They increase the quantity of rubber and thus reduce the cost. For example, gypsum and mica. These are called fillers. So this is called compounding of rubber. Okay. So compounding of rubber அல்லது தமிழில் ரப்பருடன் பிற சேர்மங்களை சேர்த்தல் அப்படின்னு சொல்கிறோம். அதில் முதல்ல பாருங்கள் மிருதுவாக்கிகள்னா ரப்பரின் மீச்சுத்தன்மையை அதிகரிக்கும். எடுத்துக்காட்டு தாவர எண்ணெய். ரெண்டாவது வல்கனைசேஷன்னா ரப்பரின் கடினத்தன்மையை அதிகரித்தல். எடுத்துக்காட்டு கந்தகம் சேர்த்தல். மூன்றாவது வேகமுடுக்கிகள்னா வல்கனைசேஷனை துரிதிப்படுத்தும் அந்த செயல்முறைக்கான காம்பவுண்ட். எக்ஸாம்பிள் ஜிங்க் ஆக்சைடு. நான்காவது ஆக்சினேற்ற ஆக்சிடேஷன் தடுப்பான். ஸோ ரப்பர் ஆக்சினேற்றம் அடைவதை தடுக்கும். எடுத்துக்காட்டு நாப்தால். ஐந்தாவது வலுவூட்டிகள் ரப்பரின் வலிமையை அதிகரிக்கும். எடுத்துக்காட்டு கால்சியம் கார்பனேட். ஸோ நெக்ஸ்ட்டு நிறமிகள் ரப்பருக்கு தேவையான நிறத்தை கொடுக்கும். எடுத்துக்காட்டு குரோமியம் ட்ரை ஆக்சைடு. இட் கிவ்ஸ் அது என்ன தரும்? பச்சை நிறத்தை தரும். அடுத்து ஏழாவது நிரப்பிகள் பருமனை அதிகரித்து உற்பத்தி செலவை குறைக்கும். எடுத்துக்காட்டு மைக்கா. ஸோ இது எல்லாமே நம்ம என்ன சொல்கிறோம்? ரப்பருடன் பிற சேர்மங்களை சேர்த்தல். இதை தான் நம்ம ரப்பருடன் பிற சேர்மங்களை சேர்த்தல் அப்படின்னு சொல்கிறோம். ஸோ நெக்ஸ்ட்டு வல்கனைசேஷன். So what are the vulcanization? The vulcanization is the process of heating natural rubber with sulfur. The vulcanization is the process of heating natural rubber with sulfur at 140 degrees centigrade. So these are called vulcanization. During the vulcanization, sulfur adds to the double bond present in rubber to provide cross links between the polymer chains. The hardness of rubber increases as the percentage of sulfur increases. The 2 to 5% sulfur addition, it gives soft elastic rubber. Suppose when sulfur content is more than 30%, it gives the hard rubber known as the eponite. Is called eponite obtained. Okay, so these are called vulcanization. தமிழில் அதை நம்ம ரப்பரை வல்கனைசேஷன் செய்தல் அப்படின்னு சொல்கிறோம். ஸோ அப்போ ரப்பரை வல்கனைசேஷன் செய்தல்னா பாருங்கள், ஒன் மோர் ரிவிஷன். ரப்பருடன் கந்தகத்தை சேர்த்து வெப்பப்படுத்தும் பொழுது ரப்பர் கடினமான பொருளாக மாறும். ரப்பருடன் கந்தகத்தை சேர்த்து 140 டிகிரி சென்டிகிரேட்டுக்கு நம்ம வெப்பப்படுத்தும் பொழுது ரப்பர் கடினமான பொருளாக மாறும். இதற்கு வல்கனைசேஷன் செய்தல் என்று பெயர். இப்போ வல்கனைசேஷன் நடைபெறும் பொழுது ரப்பர் மூலக்கூறில் உள்ள இரட்டை பிணைப்புகள் திறந்து குறுக்கு பிணைப்பாக கந்தக அணு மாறுகிறது. இந்த குறுக்கு பிணைப்பால் ரப்பர் கடினமாகிறது. ஃபார் எக்ஸாம்பிள் 2 to 5% கந்தகம் சேர்க்கும் பொழுது மிருதுவான ரப்பர் கிடைக்கிறது. அல்லது 30% மேலாக கந்தகம் சேர்க்கும் பொழுது நமக்கு கடினமான ரப்பர், அதாவது அதற்கு எஃபோனைட் என்று பெயர். ஸோ அது போன்ற ரப்பர் நம்மளால் தயாரிக்க முடியும். ஸோ இதை தான் நம்ம ரப்பரை வல்கனைசேஷன் செய்தல் அப்படின்னு சொல்கிறோம். ஓகே, ஸோ நெக்ஸ்ட்டு பர்பஸ் ஆஃப் வல்கனைசேஷன். த ரப்பர் இஸ் வல்கனைஸ்டு டு கெட் த ஃபாலோயிங் ப்ராப்பர்ட்டிஸ். The first one, improved the hardness and high tensile strength. Third one, low thermal conductivity. Fourth one, low electrical conductivity. Last, fifth one, high resistance to abrasion. Okay, these are called purpose of vulcanization ஆர் வல்கனைசேஷன் செய்வதனுடைய நோக்கம் அப்படின்னு சொல்கிறோம். தமிழில் என்ன சொல்கிறோம்? வல்கனைசேஷன் செய்வதனுடைய நோக்கம். ஸோ அது என்னென்னா பாருங்கள், தமிழில் 1 வெயில் காலத்தில் இளகாது, 2 மழை காலத்தில் இறுகாது, 3 எண்ணெயில் உப்பாது,
அடுத்து 4 இழுவை பலம் அதிகம். ஸோ இதுக்கு தான் நம்ம வல்கனைசேஷன் செய்வதனுடைய நோக்கம். ஓகே, ஓகே டேஸ். ஸோ இது வரைக்கும் நம்ம ரப்பர்னா என்னன்னு பார்த்தோம். ரப்பரோடைய ஐசோப்ரீன் யூனிட், ஸோ அதனுடைய ஸ்ட்ரக்சர் பார்த்தோம். அதுக்கப்புறம் இயற்கை ரப்பர்னா என்னன்னு பார்த்தோம். அதை எப்படி லேட்டெக்ஸ் பாலிலிருந்து பிரித்தெடுக்கிறாங்கன்றதை பார்த்தோம். அடுத்து காம்பவுண்டிங் ஆஃப் ரப்பருடன் சேர்மங்களை சேர்த்தல், ஸோ அது பார்த்தோம். அதுக்கப்புறம் வல்கனைசேஷன் என்னன்னு பார்த்தோம். ஸோ வல்கனைசேஷனுடைய குறைபாடுகள், இயற்கை ரப்பருடைய குறைபாடுகள் பார்த்தோம். அடுத்து வல்கனைசேஷன் செய்வதனுடைய நோக்கம் பார்த்துருக்குறோம். ஓகே, இந்த பார்ட் ஏவில் இந்த டாபிக் போதும். அடுத்து நெக்ஸ்ட்டு நம்ம மீதி இருக்கிறத பார்ட் பியில் பார்க்கலாம். ஓகே, நன்றி.